கோல்டு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. இப்போ வாங்குறதா இல்லையாங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அவசியம் அப்படின்னா ஸ்டாகர்ட் வேல வந்து வாங்குங்க. நான் புல்லிஷாக தான் இருந்தேன் கோல்டில், இப்போவும் புல்லிஷாக தான் இருக்கேன். பட் ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஒரே மாதத்தில் இவ்வளோ சீக்கிரம் ஏறிட்டுன்னா கொஞ்சம் நம்ம ஹால்ட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ஏற தான் போகிறது, ஃபைன். பட் ஆனால் இந்த இந்த ரேட்டில் வந்து பேனிக் பையிங் வந்து நிறைய இருக்குது. அந்த பேனிக் பையிங் நம்ம பண்ண வேண்டாம். உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்தால் 1 கிராம் 2 கிராம் காயினை வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் என்னை பொறுத்தவரையிலும் கோல்டு புல்லிஷ் தான். இன்னும் மார்க்கெட் ஏறும். ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரே மாதத்தில் ஏறுறது வந்து ரொம்ப ரேர். ஒரு வருஷத்தில் வந்து ஈக்குவலாக ஏறுது அப்படின்னா நம்ம சேஃபு. ஒரே மாதத்தில் ஒரு வருஷத்துக்கு ஏற வேண்டியது வந்து ஒரே மாதத்தில் ஏறித்துனா 9 மாதம் இல்லை 11 மாதம் அப்படியே இருக்கும். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 13,000க்கு இப்போ நீங்கள் வாங்குறது பெட்டரா இல்லை ஒரு வருஷம் கழிச்சு 13,000க்கு வாங்குறது பெட்டரா, கன்சிடரிங் தி இன்ஃப்ளேஷன். ஸோ பேனிக் பையிங் இப்போ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வெயிட் பண்ணி கூட வி கேன் ஹால்ட். அப்படி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச நான் என்னோடய ஜுவல்லரி பர்ச்சேஸ் வந்து ரொம்ப சிட்டில் நான் என்னென்ன போட்டிருக்கேனோ அதை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வரப்போகிறேன்னே தவிர எனக்கு கண்டினியூ பண்ண போகிறது இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹை ரேட்டில் வந்து இம்மீடியட்டாக வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்க்கலாம் என்ன சார்ட் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி வந்து நம்மளது வந்து 11,200 முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா இது 0.57 வந்திருக்கு. இந்த 0.57 கன்சிடர் பண்ண வேண்டாம். இது வந்து ஆல்ரெடி கன்சிடர்ட் அண்ட் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயாச்சு. நம்மளோட இதில் வந்து இது இன்க்ரீஸ் ஆயாச்சு. இப்போ வந்து என்னென்னா இதுக்கு மேலே ஏற போகிறதா இல்லை பேனிக் செல்லிங். ஒன்ஸ் பேனிக் பையிங் நடந்ததுன்னா பேனிக் செல்லிங் பண்ண ரொம்ப டைம் ஆகாது. அப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 10% இல்லை 20% கரெக்ஷன் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஆகும் நான் சொல்ல வரல, என்னாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்சு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஈவன் குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்குது. பாதி பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க, பாதி பேர் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் என்னோட கால்குலேஷன் படி நெக்ஸ்ட் இயர் வந்து 12,000, நெக்ஸ்ட் இயர் மார்ச் வந்து 12,000 வரைக்கும் வரும்னு நினச்சேன். ஒரே மாதத்தில் 12,000 ஆச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டாகர்ட் வே, நான் போன வாட்டி சொன்ன மாதிரி ஆவரேஜ் அவுட் பண்ணுறதுக்காக ஸ்டாகர்ட் வேல கொஞ்சம் கொஞ்சமாக காயின்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஏறித்தனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. பட் இந்த டைமில் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு வாங்குறது என்னை பொறுத்தவரையில் அது கரெக்டு கிடையாது. நானே என்னோட சிட்டே கண்டினியூ பண்ணுவேன்னா தெரியாது. என்னோட சேவிங் ஸ்கீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும், ஆல்ரெடி ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும். பட் இந்த லெவல் ஹைக்கு நான் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் யோசிச்சு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பபிள் ஏறுறதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெடிக்கவும், எவ்வளோ மேலே சீக்கிரம் போகுதோ அவ்வளோ கீழே விழவும் சான்ஸ் இருக்குது. ஸ்டாகர்ட் வேல வாங்கிக்கிறது பெட்டர். எப்போ ரொம்ப கீழே இருக்கோ அப்போ நிறைய வாங்கணும், எப்போ ரொம்ப மேலே இருக்கோ அப்போ கொஞ்சமாக வாங்கிக்கணும். இதுதாங்க கான்செப்ட். இப்போ இதுக்கு மேலே ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்காது, நீங்கள் மிஸ் அவுட் பண்ணீங்கன்னு. கீழே இறங்கிட்டுனா அப்போ கொஞ்சம் நிறைய வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து இது எல்லா கமாடிட்டிக்கும் இதுதான் மெத்தட் டு பை. இப்போ ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குது, எப்போவுமே ஆல் டைம் ஹையில் இருக்கிறச்சு ரொம்பவே மினிமமாக தான் வாங்கிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து லாங் டேர்முக்கு கோல்டுக்கு மட்டும் இல்லை, எனி அசெட் எனி ப்ராப்பர்ட்டி எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதில் ப்ராஃபிட்டபிலிட்டி நிறைய வரும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். 13 இப்போ லெட்ஸே இதை 13,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கோல்டில் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அப்படியே இருக்குது. ஸோ 5 வருஷம் கழிச்சு நீங்கள் இதே ரேட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட். ஏன்னா இன்ஃப்ளேஷன் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா 13,000 இப்போ வாங்குறதுக்கும் 13,000 4 வருஷம் கழிச்சு வாங்குறதுக்கும் பெனிஃபிஷியல். ஆனால் 4 வருஷம் இதுக்கப்புறம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும்னு நான் சொல்ல வரல. நான் சொன்ன மாதிரி நிறைய நியூஸ் வர ஆரம்பிச்சிடுது. கோல்டு வந்து 35% கம்மியாக போகிறது, கோல்டு வந்து 20% கம்மியாக போகிறது, அந்த நியூஸையும் பார்ப்போம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்பீட் ஆகும். இது உங்களை நீங்கள் வந்து இது பேனிக் செல்லிங் பண்ண ஆரம்பிக்காதீங்க, ஏன்னா இதை பிடிக்க முடியாது அதுக்கப்புறம். There is a high probability that both those landmarks are going to be achieved within the next few days or maybe a couple of weeks from now. And post that, I think it's going to be just like you're seeing brute force in the market right now, from buying practically from all quarters. There is going to be a brute force on the selling side as well, which is what history tells us. And in which case, you can expect a 30-35% correction in gold.
ஸோ இவங்க வந்து ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறாங்க. பட் நான் வந்து சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து இதில் பார்க்க முடியாது நம்ம. ஏன்னா இப்போ நடக்கிறது எப்போவுமே வந்து முன்னாடி 40 இயர்ஸ் முன்னாடி நடந்தது தான் இப்போ நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இட் சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டீப் டிப்ரெஷன் ஒன்று நடந்தது. அந்த டிப்ரெஷன் போது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து 10-15 வருஷம் ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ திரும்பி ஏறிச்சு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். அதே மாதிரி சைக்கிளில் எப்படி வேணால் எது வேணால் நடக்கும். இவங்க ஹிஸ்ட்ரியை வச்சு கோல்டு வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ நடக்கிறது இட்ஸ் அ எக்கனாமிக் ஷிஃப்ட் கிடையாது. அதனால எக்கனாமிக் ஷிஃப்ட் நடந்தால் மட்டும்தான் ஹிஸ்ட்ரியை வச்சு பார்க்க முடியும். இப்போ இருக்கிறது வந்து குளோபல் ரீசெட். எல்லாருமே வந்து டாலரே வேண்டான்னு சொல்லி கோல்டுக்கு வந்து மூவ் பண்ணணும்னு நிறைய பார்க்குறாங்க. அந்த நியூஸ் நான் அப்புறம் கவர் பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்கிறச்சே ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம ஃபால் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இப்போ வாங்கிறது வந்து நிறுத்திடுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக கம்மியாக வாங்கிக்கோங்க. பட் ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது விற்காதீங்க. பேனிக் செல்லிங் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பாருங்கள். கோல்டு வந்து அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடான்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் தான் சொன்னேன் அது புல்லிஷாக தான் இருந்தேன், ஏறும்னு சொன்னேன் ஒரு மாதம் முன்னாடி. பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தா ரொம்ப ஏறி இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ண சொல்கிறேன். வெயிட் பண்ண சொன்னேன், வாங்க வேண்டாம்னு நான் ஸ்டில் சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டில் வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே பீக் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். இந்த பர்டிகுலர் வீடியோஸ் பழைய வீடியோஸையும் பாருங்கள். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப ஹை ஆனதுக்கப்புறம் கோல்டு வந்து 35% விழுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில்வர் வந்து 50% விழுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து ரீட்டெய்லர்ஸ் வந்து செல் பண்ணாதீங்க. அந்த உங்களை செல் பண்ண வைக்கிறதுக்கும் சில நியூஸ்லாம் வரும். ஸோ அதை செல் பண்ண வேண்டாம். பையிங் வேணால் கம்மியாக பண்ணுங்க. பட் பேனிக் செல்லிங் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.